பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கத்தரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள்: 300 கிராம் கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. இதோட 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் புளி இதோட சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கள் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்காக மிளகாய் தூளோ வேறு மசாலாக்களோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இது காய்களெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம்தான் ஆகும். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காய்களும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்குது. இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு உங்ககிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு மற்ற காய்களையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒருவேளை இல்லைன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு தடவை மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க. கடைசியாக நாம் இதுக்கு தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இது ரெடியானதும் சட்னியோடு சேர்த்து கலந்துக்கோங்க. கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு. இது இட்லி தோசையோட நல்லாயிருக்கும். இட்லியை விட தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.